அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. சந்து, பொதுப்பாதை, அப்புறம் முடுக்கு, இப்படி 3 விஷயமா பார்ப்போம். இதில் வேற ஏதாவது அர்த்தங்கள் இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. எனக்கு தெரிந்த வகையில் சந்துன்னு சொல்லுவாங்க, முடுக்குன்னு சொல்லுவாங்க, இன்னும் சொல்ல போனால் பொதுப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் வாஸ்துவுக்கும் சம்பந்தம் உண்டா? இது பெரிதளவு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ பதிவு வாயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே என்னுடைய சேனல் வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லாருமே என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் நிறைய கேள்விகளை முன்வைக்கிறீங்க, நிறைய பேர் என்னுடைய வாஸ்து ஆலோசனை பெற்று நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுறீங்க. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும். இதுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குருநாதருக்கும், நான் பெரிதும் வாழ்க்கையே இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கைக்கும் தான் முதல் நன்றி. அப்புறம் இன்று ஒரு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னா, சார் தெருக்குத்து அப்படிங்கிறது ஓகே. நிறைய பேர் தெருக்குத்தை பற்றி இந்த தெருக்குத்து நன்மை தரும், அந்த தெருக்குத்து நன்மை தரும் அப்படின்னு நிறைய சொல்லியாச்சு. ஆனாலும் கூட இந்த சந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இந்த தகவலை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அப்போ என்ன ஒரு விஷயம்னா, இப்போ உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீட்டுக்கு அந்த தெருன்னு விட்டுருங்க, உங்கள் வீட்டுக்கு சந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சந்து அப்படிங்கிறது மிக மிக ஒரு அவசியமாக வாஸ்துவில் பார்க்கப்படுமா அப்படின்னா பார்க்கப்படும். சந்து தெருக்குத்து அளவுக்கு தாக்கத்தை கொடுக்குமா அப்படின்னா, என்னை பொறுத்தவரையில் தெரு அப்படிங்கிறது ரோடு அப்படிங்கிறது மிகப்பெரியது. அப்போ தெருக்குத்து அப்படிங்கிறது தெரு எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்குமோ அதே போல் சந்து அப்படிங்கிறது தெருவை விட கொஞ்சம் குறைவாகத்தான் கொடுக்குது அப்படிங்கிறது என்னுடைய அனலைசிஸில் நான் பார்த்த விஷயங்கள். தெரு அளவுக்கு பாதிப்பை கொடுக்கல, நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சந்தை நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக அதை மாற்ற முடிஞ்சால் மாற்றி அமைக்கலாம். தெருக்குத்தை மாற்ற முடியாது. நீங்கள் என்னதான் வழிபாதையை சரி பண்ணி என்னதான் நம்ம ஒரு கன்வே பண்ணி கொண்டு வந்தாலும் கூட சில அமைப்புகளை மாற்ற முடியலை. அப்போ அவ்வாறு தெருக்குத்தை மாற்ற முடியலை சார், அப்போ இந்த சந்து கூட இம்பேக்டை கொடுக்குமா வாஸ்துல அப்படின்னா, நிச்சயமா சந்து கொடுக்கும், ஆனால் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணாது. இப்போ உங்கள் பக்கத்து வீட்டில் இப்போ உங்கள் பின்னாடி ஒரு பெரிய பாதை இருக்குதுன்னு வைங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வடமேற்கு வடக்கில் ஒரு பெரிய சந்து இருக்குது அப்படின்னா, இது ஒரு தாக்கம்தான். இந்த சந்து, முடுக்கு, பொது பாதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பொது பாதையில் போய் உள்ள ரைட்டில் திரும்பின உடனே ஒரு வீடு இருக்கலாம், சந்துக்குள்ளே போய் தென்மேற்கு மூலையில் ஒரு வீடு இருக்கும். அப்போ தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த கார்னரில் அந்த வீடு இருக்கும். அப்போ அந்த சந்து பெரிதளவில் பாதிப்பை உண்டு பண்ணுது சார், சந்துக்கும் நம்ம பார்க்கணுமா அப்படின்னா நிச்சயமாக பார்க்கணும். ஆனால் எது பாதிப்பை உண்டு பண்ணும், அதை எப்படி மாற்றி அமைக்கலாம், நிச்சயமாக நான் நிறைய இடங்களில் சில இடங்களில் வாஸ்து நிபுணர்கள் கூட சொன்ன விஷயங்களை நான் மாற்றி கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் விட கடந்து செல்வதற்கு சில வழிமுறைகள் இருக்கு, சில விஷயங்களை நம்ம கடந்து செல்லலாம். அது நேரில் பார்த்தால் மட்டும்தான் நம்ம அதை சரியான முறையில் அணுகுமுறை பண்ண முடியும். சும்மா ஃபோனில் என் வீட்டுக்கு பக்கத்தில் சந்து இருக்குது சார், இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது, இந்த திசையிலேருந்து வருது, அதை சரியான முறையில் மக்கள் அணுகுமுறை பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் நீங்கள் வாஸ்து நிபுணரின் ஆலோசனை பெற்று தான் இந்த சந்து, தெருக்குத்து, தெருப்பார்வையெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறது நல்லது. சில பேர் அதிகம் படித்த நபர்கள் அவங்களே தெருக்குத்து, என் வீட்டில் இந்த பார்வை இருக்குது சார், இந்த தெருக்குத்து இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. இருந்தாலும் அது சரி அல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். நீங்கள் சரின்னு சொல்லக்கூடிய விஷயம் சரி ஆகாது. ஏன்னா நம்மளே நம்ம அந்த முடிவை எடுத்துக்கிட முடியாது. தெருக்குத்து, தெருப்பார்வை, சந்து இதெல்லாம் அஸ்பர் வாஸ்து நிபுணராக நிறைய பேர், வாஸ்து நிபுணர்களே மிகச்சரியாக துல்லியமாக அதை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும்.
தெருக்குத்து, தெருப்பார்வை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பேக்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க. அப்போ மக்கள் வந்து இந்த சந்து பொதுப்பாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பயப்பட வேண்டாம். ஆனால் ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷனுங்கிறதெல்லாம் நான் வந்து நேரில் பார்க்காம அதை வந்து சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் சந்துக்கு பயப்பட வேண்டாம். சந்தை பார்த்து ஐயோ இது தெருக்குத்து வருதுன்னு சொல்லி பயப்பட வேண்டிய தேவை இல்லை. நான் இப்போ ஒரு இடத்துக்கு வாசு பார்க்க போறேன்னா நான் வந்து சில தகவல்களை பரிந்துரைப்பேன். அந்த தகவல்களை சரியான முறையில் பயன்படுத்தினாங்கன்னா அது வந்து சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றமும் பெரிய ஒரு முன்னேற்றமும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நீங்க எல்லாருமே வந்து சந்து சின்ன சந்தா இருக்கு சார், முடுக்கு வருது, இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா பொது பாதை இருக்குது அப்படின்னா நீங்க அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து தான் ஆகணும். பொது பாதையாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு கார்னர் பிளேஸா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கவனிச்சு தான் ஆகணும். ஆனா அதற்கான மாற்று வழிகள் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இப்போ பொதுப்பாதை, முடுக்கு, சந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 3 அடி 4 அடி தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் சந்து. ஒரு ஆள் நுழைவதற்காக சில இடங்கள்ல பைக்கு கூட போகாது, அந்த அளவுக்கு ஒரு நடைபாதை மட்டும் இருக்கும். அப்ப அதற்கெல்லாம் ஒரு தாக்கத்தை கொடுக்குமா அப்படின்னா தாக்கம் உண்டு. அந்த தாக்கத்தை சரி பண்றதுக்கு சில வழிமுறைகள் நிச்சயமா வாஸ்துல இருக்குது அப்படிங்கிறத நான் வீனஸ் வாஸ்துவின் மூலமாக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன், தெரியப்படுத்துறேன். அது என்ன வழிமுறைகள்ங்கிறது நீங்க வந்து அதை தெரிந்து கொண்டு, ஏன்னா ஒரு படம் போட்டு அதை நம்ம கொடுத்தாலும் வடமேற்கு வடக்குன்னு எதுன்னு தெரிஞ்சாதான் மக்களால் அதை சரி பண்ண முடியும். நீங்க டாக்டராக மாற வேண்டாம். நீங்க வந்து ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து பாருங்க. அவங்க சொல்ற சொல்யூஷன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, நீங்க வந்து இப்போ நான் வந்து இப்போ சில பேர் ஒரு சில டாக்டரை போய் பார்ப்பாங்க. அந்த டாக்டர் கொடுக்க ப்ரெடிக்ஷன் வந்து சரியில்லை அப்படின்னா வேற டாக்டரை பார்க்கறது வழக்கம் தானே. அதை விட்டுட்டு நீங்க வந்து அவர் மேல குறை சொல்றதை விட்டுட்டு முதல் கட்ட நகர்வை வந்து நீங்க எடுத்துட்டு போனாலே நல்லா இருக்கும். முதல்ல உங்க வீடை மாத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம சுற்றி உள்ள பகுதிகள் நல்லா இருக்கா, என்னென்ன தவறுகள் இருக்குங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. சந்து, முடுக்கு, அப்புறம் பொதுப்பாதைங்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான். அதுக்காக இப்போ தாக்கத்தை கொடுக்குமா அப்படின்னா தெருக்குத்து அளவுக்கு கொடுக்குமாங்கிறத விட ஆனால் பாதிப்பு நிச்சயமா உண்டு. பெரிய பாதிப்பு சின்ன பாதிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. தெருக்குத்துனா பெரிய பாதிப்பு, சந்து அப்படின்னா அது சின்ன பாதிப்பு, அவ்வளவுதான். இவ்வளவுதான் விஷயம். வேற எந்த ஒரு நீங்க பெரிதளவு அதை திங்க் பண்ண வேண்டாம். தெருக்குத்து அளவுக்கு அதை வந்து ஃபீல் பண்ண வேண்டாங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு முக்கியமான கருத்தாக நான் முன்வைக்கிறேன். இது என்னுடைய அனலிசிஸில் நான் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் பண்ணி அது வந்து கொடுத்த ஒரு நல்ல முன்னேற்றத்துக்குனால தான் நான் இந்த விஷயத்தை இந்த வீடியோ பதிவு மூலமாக இதுவரை நான் இந்த தகவலை வந்து இதுவரை நான் வீடியோ பதிவில் சொல்லலை. அவ்வளோதான். ஆன்சர் சொல்லலையே சார் அப்படின்னா ஆன்சரை வந்து தயவு செய்து நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து பாருங்கள். அவ்வளவுதான். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.